அனைவருக்கும் வணக்கம். இன்று அகத்தவம் ஜூலை 13ஆம் தேதி காண உள்ளோம். சத்தம் எழுப்பி ஆற்றலை பெறுவது என்பது ஒரு மாயை என பயந்துள்ளார் ஜேம்ஸ் ஆலன் தனது ஜூலை 13வது நாளன்று. அமைதி எங்கு இருக்கிறதோ அங்கே மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது என பயந்துள்ளார். அமைதி என்பது வலிமையான, நன்கு பயிற்சி பெற்ற, பொறுமையாக, ஒழுக்கமான மனதின் உறுதியான அறிகுறியாகும். அமைதி என்பது வலிமையான, நன்கு பயிற்சி பெற்ற, பொறுமையாக, ஒழுக்கமான மனதின் உறுதியான அறிகுறியாகும். அமைதியான மனிதன் தனது வணிகத்தை அறிந்து உறுதியாக இருப்பார். அவருடைய சொற்கள் குறைவெனினும் அவரது சொல்கின்ற திட்டங்கள் நன்கு திட்டமிடப்பட்டவை, மேலும் அவை நன்கு சமநிலையான எந்திரம் போல் உண்மையாக செயல்படுகின்றன என பயந்துள்ளார். அந்த அந்த உட்கருத்து என்ன கூற வேண்டும் என்றால் மறுபடியும் நாம் நேர் அவர் பகிர்ந்துள்ளதை பார்ப்போம். வேலை செய்யும் ஒலி கேட்பதில்லை, தப்பிக்கும் நீராவிதான் பெரும் ஒலியை எழுப்புகிறது என பயந்துள்ளார். அவருடைய பதிவினை தற்போது பார்ப்போம். ஜூலை 13ஆம் தேதி இந்த அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் இன்று ஜூலை 13ஆம் தேதி இன்று எமது பதிவாகிய இந்த தமிழ் பதிவு சத்தம் எழுப்பி ஆற்றலை பெறுவது என்பது ஒரு பெரிய மாயை என அவர் பயந்துள்ளார். அமைதி எங்கே இருக்கிறதோ அங்கே மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது என்று பயந்துள்ளார். அமைதி என்பது நாம் இந்த கலந்துரையில் கூறும்போது அன்பின் மைய திசை திசுக்கள் என்றும் கூறுவோம். அன்பின் மைய திசுக்கள் என்று நமது உடல் உறுப்புகளில் உள்ள அந்த திசுக்கள் புரத சத்து எவ்வாறு உள்ளது, நாம் உட்கருவுள்ள என்ற நமது உடம்பு உறுப்பு எவ்வாறு உள்ளது, அதன் மைய திசையும் அதில் அடங்கும். அன்பின் மைய திசையாக எங்கே இருக்கிறதோ அங்கே மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது என்பது அந்த தாயணை ஆரணை என்ற கூற்றிலும் உள்ளது என்பதை பகிர்ந்து, அமைதி என்பது வலிமையான, நன்கு பயிற்சி பெற்ற, பொறுமையாக, ஒழுக்கமான மனதின் உறுதியான அறிகுறியாகும். அமைதியான மனிதன் தனது வணிகத்தை அறிந்து உறுதியாக இருப்பார். அவருடைய சொற்கள் குறைவெனிலும் அவரது சொல்கின்ற திட்டங்கள் நன்கு திட்டமிடப்பட்டவை, மேலும் அவை நன்கு சமநிலையான எந்திரம் போல உண்மையாக செயல்படுகின்றன. வேலை செய்யும் ஒலி கேட்பதில்லை, தப்பிக்கும் நீராவிதான் பெரும் ஒலியை எழுப்புகிறது என பயந்துள்ள அவர் ஆங்கில உரையை காண்போம். July 13th, James Allen, in his record of his entire life in a year, what he quotes on July 13th, it's a great illusion that noise means power. Where calmness is, there is the greatest power. Calmness is the sure indication of strong, well-trained, patiently disciplined mind. A calm man knows his business, be sure of it. His words are few, but they tell. His schemes are well planned and they work true like a well-balanced machine. Working steam is not heard. It is the escaping steam which makes a great noise. What he says on that bottom of the day on July 13th. What he quotes, it's a great illusion that noise means power. Whatever the noise makes in it, its power is illusion. That what we through the noise, it's illusion. So where calmness is there, that the entire process is power of the power what we called the tier of wild energy resources. What we get it from the power, the energy. What we get it from the calmness is the power it operates. But only energy releases it, it's the illusion. What it says, calmness is the sure indication of strong, well-trained, personally disciplined mind. So we should be calm in certain circumstances wherever it's possible. ஜூலை 13ஆம் தேதி சத்தம் எழுப்பி ஆற்றலை பெறுவது என்பது ஒரு பெரிய மாயை. அமைதியாக உறுதியாக நமது திட்டமிட்டு செயல்படுவதை நமக்கு உண்மையாகவே நன்றாகவே செயல்படும் என கூறி, வேலை செய்யும் ஒலி கேட்பதில்லை, தப்பிக்கும் நீராவிதான் பெரும் ஒலியை எழுப்புகிறது என பாய்ந்து இன்றைய பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.